நல்ல வேளை யாரும் பார்க்கல. அவங்க தானே மாட்ட போறாங்க. நான் தான் சொன்னேன்ல, ரித்திகா நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டான். அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம மாட்டணும். அப்ப கூட இருக்கிறது யாரு? வேற யாரு? அந்த ரவி அண்ணாவ தான் இருப்பாரு. கரெக்ட், அவனாதான் இருக்கும். வா ரேஷ்மா. அப்புறம் சிவா சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்பா, இத இப்பவே கேட்கணுமா? ஏமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க? என்ன சிவா, பேசலாம்ல? பேசலாம் சார். விஜயகுமார் சார், ஒரு நிமிஷம். இதோ வரேன் சிவா, இதோ போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். ரேஷ்மா, சார் ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போனாரு. உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். இல்ல, என்னன்னு சொன்னா நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிடுவேன்ல. சிவா, இந்த விஷயம் கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல். அதனாலதான் அப்பா உன்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாரு. என்ன சிவா, டென்ஷனா இருக்கா? உன்னை விட எனக்கு தான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் டென்ஷனாலாம் இல்ல. சார் இப்படி என்கிட்ட தனியா பேசுற அளவுக்கு என்ன விஷயமா இருக்கும் தான் யோசிக்கிறேன். ஆமா, நீயே இவ்வளவு டென்ஷனா இருக்க? அது அப்பா உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும். சிவா, அங்க பாருங்க, ரித்திகா நம்மள நோட்டம் விட்டுட்டு இருக்கா. சிஸ்டர், அயலியும் சிவாவும் ஏதோ நம்மள பார்த்து பேசுற மாதிரி தெரியுது. நான் அதை எப்பவோ பாத்துட்டேன். ஆனா நீங்க தான் வந்த வழியை விட்டுட்டு சாப்பிடுற வழியை மட்டும் பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பண்றது? எதுக்கு இப்ப பதறீங்க? பதற வேண்டியது அவங்க தானே. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம்.